ஹலோ எவ்ரிஒன். ஸோ நிறைய பேரண்ட்ஸ் வந்து குழந்தைக்கு வந்து ஃப்ளாட் ஹெட் இருக்குது. ஸோ இதனால் எதுவும் பாதிப்பு ஏற்படுமா, முக்கியமாக மூளை வளர்ச்சியில் எதுவும் பாதிப்புகள் ஏற்படுமா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஃப்ளாட் ஹெட் அப்படின்னா, ஸோ குழந்தையோட பின்பகுதியில் உருண்டையாக இல்லாமல் கொஞ்சம் ஃப்ளாட்டாக இருக்கிறது தான் பேரண்ட்ஸ் வந்து சொல்கிறாங்க. ஸோ இது எதனால் வருது அப்படின்னு சொன்னால், குழந்தைங்க வந்து மோஸ்ட்லி ஒரே பொசிஷனில் படுத்துட்டு இருக்கிறனால, குழந்தையோட போன் வந்து ரொம்ப ஃப்ரெஜைலாக இருக்கிறனால அது அதே மாதிரி ஃப்ளாட் ஷேப்பில் மோல்ட் ஆகிடுது. ஸோ இதை எப்படி நம்ம சரி பண்ணலாம் அப்படின்னு சொன்னால், குழந்தைங்களோட ஸ்லீப்பிங் பொசிஷனை ஃப்ரீக்வெண்ட்டாக சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அடிக்குவேட்டாக டம்மி டைம் கொடுக்குறது. ஸோ இதனால் இந்த பொசிஷனை வந்து நம்ம சேஞ்ச் பண்ண முடியும். ஸோ இதனால் பிரெயின் க்ரோத் அஃபெக்ட் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா 100% கிடையாது. ஸோ பிரெயின் க்ரோத்துக்கும் இந்த ஃப்ளாட் ஹெட்டுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. பிரெயின் நார்மலாக தான் க்ரோ ஆகிட்டுருக்கும். ஸோ டைம் ஆக ஆக நீங்கள் பேபி ஸ்லீப்பிங் பொசிஷனையும் சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னு சொன்னால், இந்த ஃப்ளாட் ஹெட்டும் நார்மல் ஆகிடும். அது போக பிரெயின் க்ரோத்துமே கம்ப்ளீட்டாக நார்மலாக தான் இருக்கும். ஃப்ளாட் ஹெட் இருந்தாலும் பிரெயின் க்ரோத் அஃபெக்ட் ஆக போகிறது கிடையாது. தேங்க்யூ.